வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். உங்கள் எல்லாரையும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு வீடியோ இஸ் வித் கொலாபரேஷன் வித் கீக் ரோபோகுக் அப்படின்ற அந்த ப்ராடக்டோட தான் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். கீக் ரோபோகுக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சூப்பரான 5 லிட்டர் குக்கர் அமைச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கர் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட சமையலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஸோ கீக் ரோபோகுக்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அட்டைப்பெட்டி வந்துடுது. அந்த அட்டைப்பெட்டியை வந்தோடனே எனக்கு ஓப்பன் பண்ணி உடனே அதை பிரித்து உள்ளே பார்க்கணுன்ற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு சம்மந்தப்பட்டமான, அதுவும் முக்கியமாக கிச்சன் சம்மந்தப்பட்டமான பொருள்லாம் வந்துருச்சுன்னா அதை உடனே ஓப்பன் பண்ணி அதை உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே எந்தூசியாசம் அந்த சின்ன வயசில் போன அதே மலரும் நினைவுகள் இப்போ எனக்கு வருகிறது இந்த கீக் ரோபோகுக்கை பார்க்கும்போது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக அந்த அட்டைப்பெட்டியை பிரித்ததுக்கு அப்புறமா உள்ளே இன்னொரு அட்டைப்பெட்டி இருந்துச்சு. அது உள்ள அந்த ப்ராடக்ட் இருக்குது போல் இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வழி ஆகிட்டேன். அப்படியே ஒரு சூப்பராக ஒரு செம டைட் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. திறந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு தெர்மோகால், அதை பிரித்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிறதா நம்மளுடைய சூப்பரான ரோபோ குக்கு. பெருசாக சொன்னாங்க, எப்படி இருக்குன்றதை நம்ம ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எப்படி நான் யூடியூப்லலாம் பார்த்தேனோ அதே மாதிரி இருந்துச்சு ப்ராடக்ட்டு. ஸோ மேலே ஓப்பனிங்லாம் இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் அதெல்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வாவ்! அது எப்படின்னா உள்ளே எல்லாமே இருக்குது. நம்மளுடைய இந்த கார்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் கைக்கு சேஃப்டிக்கு சிலிக்கானில் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த டெஃப்லான் கோட்டிங் கொடுத்த இந்த இது வேறு, சமைக்கிற பாத்திரம் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. எல்லாமே நான் வந்தோடனே ஓப்பன் பண்ணி வெயிட்டெல்லாம் வேறு செக் பண்ணேன். எப்படி இருக்குது, மெல்லிசாக இருக்கா, நமக்கு சமைக்க ஒத்து வருமா அப்படின்னு. அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் என்னென்னா அந்த மூடி பிரித்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ அது ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி. அது உள்ள கேஸ்கெட் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் தனித்தனியாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்சி இதுதாங்க எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அண்ட் அதை எப்படின்னா அந்த சூடெல்லாம் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸும் வேறு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். ஸோ நம்மளோட கீக் ரோபோகுக் ப்ராடக்ட் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி வைக்கும் போதே அது ஒரு சூப்பர் லுக்கு. அண்ட் உடனே அதை என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் பார்க்கணுன்னு தோணித்து. ஸோ அழகாக அப்படி டிஸ்பிளே பண்ணி பார்த்து உங்கள் எல்லாேருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாகவே. அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு குக்கர் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். பிகாஸ் இது வரைக்கும் என்னோடய லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு இதில் சமைச்சதே கிடையாது. ஸோ இதை சமைக்கிறதுக்குன்றது ஒரு ஸ்பெஷல் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த சமைக்கிற பாத்திரத்தை பார்த்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டெஃப்லான் கோட்டிங் கொடுத்த ஒரு பாத்திரம். அப்புறம் இந்த பாடிங்கோட பார்த்துட்டிங்கன்னா உள்ளே பாத்திரம் வச்சு சமைச்சிங்கன்னா ஷாக் வராமல் இருக்குன்றதும் சொல்கிறாங்க. அந்த பாத்திரம் உங்களுக்கு தெரியும், ரிஸ்க் ஆஃப் ஷாக், எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கும். ஸோ உள்ளே நீங்கள் ஜாக்கிரதையாக சமைக்கணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது காஷன் கொடுத்துருக்காங்க. 11 ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ரைஸு, டால், சாம்பார், பொங்கல், கிச்சடி, இட்லி, அதே மாதிரி சாட்டே, அப்புறம் பிரியாணி, வெஜ் புலாவ் எல்லாமே நம்மளால் சூப்பராக செய்ய முடியும். நான்வெஜ் சமைக்கிறவங்களுக்கும் சரி, வெஜ் சமைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ப்ரீசெட் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூடி ரொம்ப பிடிச்சது. நம்மளுடைய இந்த கிளிப்-ஆன் குக்கர் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இது வாஷ் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் வாஷபிள். இந்த பாடி தவிர அந்த உள்ள அந்த மிஷின் தவிர எல்லாத்தையும் வாஷ் பண்ண முடியும். ஸோ கீக்கோட எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கரோட மாடல் நம்பர் YBW50B. அப்புறம் 220 வால்டேஜ் கொண்டது, 50 ஹெர்ட்ஸ், ரேட்டட் பவர் 900 வாட்ஸ் சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி 5 லிட்டர். செப்டம்பர் மாதம் 2020 இந்த மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா அழகாக அந்த ப்ளக்கை வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே நம்ம ப்ளக்கை சொருகிக்கிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்புறம் குக் பண்ணி முடிச்சுட்டு வெளில எடுத்து வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் சமைக்கும் போது இது வழியாமல் இருக்கிறதுக்கு குட்டி கப்பும் கொடுத்துருக்காங்க சைடில். அதை நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். செம்ம ஈஸியாக செம்ம சூப்பருங்க அது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட சிலிக்கான் ஹோல்டர், அதை முதல்ல பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யூசஸ் பார்த்தேன். சூடாக இருக்கும் போது கூட தூக்கினா கூட அந்த சூடு கையில் படாது. ப்ளஸ் சைடு வழியாகவும் தூக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஃபீச்சர். இது இந்த டெஃப்லான் கோட்டிங் கொடுத்த பாத்திரம். ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிகள் எதுவும் யூஸ் பண்ணாமல் நான்ஸ்டிக் மாதிரி கரண்டிகளோ இல்லை மர கரண்டிகளோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். அண்ட் குக்கிங் ஈஸியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க, இந்த கேஸ்கெட் அழகாக கேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஒரு அலுமினியத்தில் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு
பிளேட் கொடுத்துருக்காங்க. அது அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஸ் சைடு அப்புன்னு சொல்லி குட்டியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது வழியாக நான் ஓப்பனும் பண்ண முடியும், எடுக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் தாங்க இது. எனக்கு ஒரே ஒரு குறை தான், இந்த அலுமினியம் வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக கொடுத்துருக்கலாம். அந்த பிளேட் ரொம்ப மெல்லிசாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். மிச்சப்படி கேஸ்கெட்லாம் பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. சமைக்க தானே போகிறோம், சமைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சமைக்கும் போது நான் உங்களுக்கு கிளியராக அதோட என்னென்ன எனக்கு ஃபீல் ஆச்சுன்றதை உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நான் ஓப்பனாகவே சொல்லித்தரேன். அண்ட் மிச்சப்படி நல்ல ஒரு ஐடியா தான், நான் இது மாதிரி பார்த்தது கிடையாது. ஸோ அது வரைக்கும் சூப்பர், அழகாக இதில் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. அண்டு நல்ல பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருக்குது. உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது ஒன்று மட்டும் தான் அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கெட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மிச்சப்படி ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சமைச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதே அந்த பாடி. அதுக்கப்புறமா மேலே பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 ப்ரெஷர் வால்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வெயிட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல வெயிட்டாக இருக்குது. ஐ மீன் வெயிட்டாக தானே ஆகணும், பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை வந்து நேச்சுரலாகவும் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரெஷர் ரிலீஸும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக அந்த நாப் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, அது ஷேக் ஆகுது பார்த்திங்கன்னா. உள்ளே குட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாப் இருக்குது, அது வழியாக அந்த மேலே அந்த லிஃப்ட் ஆகுது, அவ்வளோதான். அதுவும் நான் பார்த்துட்டேன். அது அடுத்தது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஸோ குக்கிங் அந்த மெனு சைடுக்கு வந்துடலாம். 11 ப்ரீசெட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான்வெஜ் சமைக்கிறவங்களுக்கும் வெஜ் சமைக்கிறவங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட கூடாத ரைஸு, டால் சன்னா, சாம்பார் கறி, பொங்கல் கிச்சடி, இட்லி, சாட்டே ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுக்கு வந்து குவிக்கு, மீடியம், ஸ்ட்ராங் அந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்ணி சமைக்கலாம். அண்ட் டிலே டைம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நமக்கு நாளைக்கு சாதம் வேணும்னா இன்றைக்கி அரிசி தண்ணியை போட்டுட்டு நம்ம அந்த டைம் செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம எழுந்துக்கிறதுக்குள்ளே அது சாதம் ரெடி ஆகிடுது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். இன்னும் என்னென்ன இருக்குன்றது வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். ஸோ முக்கியமான இது வந்து என்னென்னா, பார்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு சமைக்கும் போது மூடுவோம் இல்லையா, நம்ம எல்லா சைட்லையும் மூட முடியாது, கரெக்டாக ஒரு சைடில் மட்டும் தான் மூட முடியும். அது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லா சைட்லையும் மூடி பார்த்தா மூடவே இல்லை. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போட்டு ஓப்பன் டு க்ளோஸ், இந்த வி வந்து கரெக்டாக அந்த க்ளோஸில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக க்ளோஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன், நல்ல சேஃப்டிக்கு இருக்குது. அண்டு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னா கீக் ரோபோகுக் அப்படின்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து ப்ரோக்ராமபிள் இன்டெலிஜென்ட் குக்கிங். டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹீட் அண்ட் டைமை வந்து தானே அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக சமைச்சு கொடுக்கும். அதனால தான் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், இது எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. பட் ஆனாலும் நான் வந்து இதில் வந்து நிறைய ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். இவங்க கொடுத்துக்க ரெசிபி புக்லேயே ஒரு 100க்கு மேலே ரெசிபீஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு அணியில் அந்த கீக் ரோபோகுக் அப்படின்னு சொல்கிற அந்த ஆப்லேயும் நிறைய ரெசிபீஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரெசிபீஸுமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மேபி அதில் கொடுத்துருக்க வெஜ் ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாரம் கழித்து அடுத்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து டைம் டெஸ்டடாக இவங்க சொல்கிற மாதிரி அதெல்லாம் கரெக்டாக வருதான்றதை பார்க்க போகிறோம். வந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். கீக் ரோபோகுக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நம்ம விக்னேஷ் கிச்சனோடைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.